அனைவருக்கும் வணக்கம். நேற்று முதல் எபிசோடில் ரமணர் அவதரித்த நிகழ்வினை பார்த்தோம். இன்று பகவானுடைய பால பருவத்தை பார்ப்போம். திருச்சுழி சுந்தரம் ஐயர் அழகம்மைக்கு பிறந்த குழந்தைக்கு வேங்கடராமன் என்ற பெயரை சூட்டினர். அவருடைய சுட்டித்தனத்தை பார்த்து ராமன் என்றும் ரமணன் என்றும் செல்லமாக அழைத்தனர். சுந்தரம் ஐயர் கணக்கு பிள்ளை குமாஸ்தாவாக இருந்தவர். மனுக்களும் விண்ணப்பங்களும் எழுதி கொடுக்கும் தொழிலை மேற்கொண்டார். சட்ட நுணுக்கங்களை கற்று பட்டம் பெறாத வழக்கறிஞராக உயர்ந்தவர். சட்ட உதவியை தொழிலாக கருதாமல் தன்னை நாடி வந்தவர்களுக்கு நல்லதே செய்து வந்தார். சுந்தரம் ஐயரை நாடி அவருடைய நண்பர்கள், உதவியாளர்கள், அதிகாரிகள் என்ற கூட்டம் அவருடைய இல்லத்தில் இருந்து கொண்டே இருப்பார்கள். அந்த காலத்தில் நீண்ட தூரம் பயணம் செல்பவர்களுக்கு அவ்வூரில் சத்திரமோ விடுதியோ கிடையாது. சுந்தரம் ஐயர் அப்பேற்பட்ட வழிபோக்கர்கள் வந்து தங்குவதற்கு வசதியாக தன்னுடைய இல்லத்தை 2 பிரிவுகளாக பிரித்து கட்டியிருந்தார். தன் வீட்டிற்கு வருகை புரியும் அனைவருக்கும் அவர்கள் கையால் உணவு பரிமாறுவார்கள். சுந்தரம் ஐயரும் அழகம்மையும் அனைவருக்கும் உதவும் விசால மனம் கொண்டவராக இருந்தனர். சுந்தரம் ஐயர் தம்முடைய குழந்தைகளுக்கு ஆங்கில கல்வியை அளிக்க விரும்பினார். பள்ளிமடம் வட்டத்தில் இருந்த ஒரு மிஷனரி ஆரம்ப பள்ளியில் வேங்கடராமனை சேர்த்தார். ஆனால் வேங்கடராமனுக்கோ படிப்பதை விட விளையாடுவதில் தான் அதிக நாட்டம் இருந்தது. சிறு வயதிலேயே நீச்சல் அடிப்பதில் வல்லவராக இருந்தார். ஓட்டப்பந்தயத்தில் முதலாவதாக வருவார். தன் தோழர்களோடு கால்பந்து விளையாடுவார். கபடி விளையாடுவது அவருக்கு மிகவும் பிடித்த விளையாட்டு. தன் வீட்டிற்கு பக்கத்தில் உள்ள கோவிலுக்கு சென்று தினமும் வணங்கிவிட்டு வருவார். உணவை ருசித்து சாப்பிடுவது அவருக்கு மிகவும் பிடிக்கும். இவருடைய அண்ணன் நாகசாமி 2 வயது மூத்தவர். தம்பி நாகசுந்தரம் 6 வயது இளையவன். கடைசியாக பிறந்தவள் தங்கை அலமேலு. இவ்வாறு மகிழ்ச்சி நிறைந்த குடும்பமாக இருந்தது. வேங்கடராமன் இளமை வயது நிகழ்வுகள் இன்னும் சில இருக்கின்றன. அவற்றை அடுத்த எபிசோடில் பார்ப்போம். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.